பாடலை கேட்டார். அன்னை திறந்தார். நந்தியன் பெருமாளுடைய பாதத்திலே பொத்தென்று விழுந்தார். சரி, வரம் தருவதற்கு எனக்கு வந்து விட்டீர்களா சுவாமி? வரத்தை தந்து விட்டு சென்று விடுங்கள் ஐயா. இத வரப்ப என்ன நினைத்தாய் நீ? அதாவது இறப்பு பிறப்பில்லாத ஈசன் தங்கள் தானே சுவாமி? இல்லையப்பா, அப்படி என்று சொன்னால் கைலாச முதல் கூட்டி காவல்காரில் சுவாமி நந்தி என்று சொல்வார்கள். என்னை சுவாமி என்ன? நான் தவநிஷ்டையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நந்தியன் பெருமாளையும் பார்த்திருக்கின்றேன். அங்க இருக்கக்கூடிய கைலாசமலையும் பார்த்திருக்கின்றேன். அவரை பார்த்தால் மாட்டு முகமும் மனித உடலுமாக வல்லவா காட்சியளிப்பார். தங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் முட்டையும் முழுக்கையுமாக வல்லவா இருக்கின்றீர்கள். தங்கள் யார் என்று உண்மையாக சொல்லிவிடுங்கள். இல்லை என்று சொன்னால் கல்லாக போக கடவுள் என்று சொல்லி சபித்தாலும் சபித்து விடுவேன். அப்படியா? ஆமா, நான் தான் நந்திய பெருமாளுடைய சுயரூபத்தை பார்க்க வேண்டுமா? ஆமையா, இதோ பார். நம்பினாயா? கண்டிப்பாக நம்பினேன் ஆதரேன்னு சொல்லி, நம்பினேன் ஆதரே நம்பினேன் என்று சொல்லி இருவேரும் எந்த பாதை வழியாக வருகிறார் பாருங்கள். எப்படிப்பா? ஏகி பல்லகாத வழி நடந்து வழி கடந்து மகிழாற்று பாலமிட்டா ஏகி பல்லகாத வழி கடந்து எருமையிலாற்று பாலமிட்டா மாணவர் நாட்டில் உள்ள நல்ல வளப்பம் எல்லாம் கொண்டாடி கொண்டாடி வல்லரர்கள் வளர்ப்போம் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி முதலாக வானவர் நாட்டிலே வருகிறார்களா? வானவர் நாடு எப்படி காட்சியளிக்கிறது என்று சொன்னால், எப்படி அங்கு உள்ளவர்களுக்கு அல்லறை சில்லறை கல்லறை இந்த மூன்று அறையும் கிடையாது. ஆமா, அல்லறை சில்லறை கல்லறை என்றால் என்ன? சரி, அல்லறை என்று சொன்னால் திருமணம். ஆமா, கல்லறை என்று சொன்னால் சில்லறை என்று சொன்னால் குழந்தை குட்டிகள். கல்லறை என்று சொன்னால் அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம்தான் இந்த கல்லறை என்று சொல்வார்கள். ஆமா, அப்ப அங்க எதுவுமே கிடையாதா? எப்பா, இறப்பு பிறப்பில்லாத லோகம் தான் இந்த வானவர் லோகம். ஆமாப்பா, இங்க உள்ளவர்களுக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. ஆமாப்பா, வாழ்ந்தால் இப்படி வாழ வேணும் அல்லவா சுவாமி? அது என்னம்மா இறப்பு பிறப்பில்லாம வாழக்கூடிய வாழ்க்கை? இறந்தால் கண்டிப்பாக வாழ வேண்டும், வாழ்ந்து விட்டு அதாவது பிறந்தால் வாழ வேண்டும், வாழ்ந்து விட்டு இறந்து விட வேண்டும். சரி, ஆமையா, அப்பேற்பட்ட வானவர் லோகத்தையும் பார்த்து விட்டு சரி இந்திர லோகத்திலே வருகிறார்களா? இந்திர லோகத்தில் இந்திரன் எப்படி காட்சியளிக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்திரன் வெள்ளை யானை மீது கொலுவிருக்கின்றார். ஆமா, அதாவது உஞ்சச்சரம் என்று சொல்லக்கூடிய உயரிய குதிரையும், சரி, ஐராவனம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை மீது ஆசனமானது அமைத்து தன்னுடைய மனைவியை இடது பாகத்திலே அமர வைத்து, சரிதான், அங்கு அதாவது நடன மாதர்கள் பிடைசூழ ரம்பை உரோசி மேனகை திலோத்தமை என்று சொல்லக்கூடிய சரி நடன மாதர்கள் பிடைசூழ அங்க இருக்கக்கூடிய 1000 கொல்லுமணி மண்டபத்தையும் கண்டுகளித்து விட்டு சரி நேர் யமலோகத்துக்கே வருகின்றார்களா? யமலோகத்திலே வந்து பார்க்க யமராஜன் எப்படி எப்படி மகால் செலுகின்றார்கள்? நல்ல பக்கமக்கேனையும் நலமதாக தான் வளர, நலமதாக தான் வளர, நலமதாக தான் வளர, நலமதாக தான் வளர, ஒரு கம்பத்தடி நாட்டினா நலமாய்வட்ட பல்லகை மேலே போடினா, நல்ல பக்கமக்கேனையும் நலமதாக தான் வளர, நலமதாக தான் வளர, நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினா நலமாய்வட்ட பல்லகை மீது போட்டினா, வட்ட பல்லகை மேலே யமராஜன் கொலுவிருக்க, யமராஜன் கொலுவிருக்க, யமராஜன் கொலுவிருக்க, யமராஜன் கொலுவிருக்க, தள்ளி முடியினாலே ஒரு மலை
தலைக்கு மேலே தொங்கவே போடு 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 தகரதா. நாலு பக்கம் அக்கினி ஆறாகவும் ஆமா நடுவிலே ஒரு இரும்பு கம்பத்தை நாட்டி சரி இரும்பு கம்பத்தின் மேலே வட்ட பலகையிட்டு ஆமாப்பா எட்டு யமதர்மராஜன் கொலுவி வைக்கின்றார். பார்த்து வல்லரக்கன் கேட்கின்றார் சுவாமி சுவாமி ஆ, இவரை ஏன் இப்படி அமர்த்தி வைத்திருக்கின்றார்கள்? இவர் யார்? சுவாமி இப்பா என்ன? இவர் யார் தெரியுமா? இவர்தான் யம தர்மராஜா. ஆமா நீதி நெறி தவறாதவர் தான் யம தர்மராஜா. சரி இன்று பிடிக்கக்கூடிய உயிரை நாளையோ ஆமா நாளை பிடிக்கக்கூடிய உயிரையோ மறுநாள் மாற்றி பிடித்தார்கள் என்று சொன்னால் சொன்னால் அவர்களுடைய தலைக்கு மேலே மயிரிழையில் கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா மலை. ஆமா அந்த மலையானது அற்று அவருடைய தலையிலே விழுந்து விழுந்து நாட்டி வைத்திருக்கக்கூடிய கம்பத்தடியானது ஒடிந்து சரி தாளை ஓடக்கூடிய அக்கினி ஆற்றுக்கு இரையாக்கி விடுமா. அடியோ ஆமாப்பா உயிர்களை பிடிக்கக்கூடிய யமனுக்கே இப்படி ஒரு தண்டனையா? ஆமா சுவாமி என்னப்பா உயிரை பிடிக்கக்கூடிய யமனுக்கே இவ்வளவு தண்டனை என்று சொன்னால் சரி பூலோக வாசிகளாகிய நாமல் ஆமாப்பா எவ்வளவோ தவறுகளை செய்கின்றோம். ஆமா அப்ப நமக்கும் தண்டனை என்பது இருக்கும் தானே? சபா சரியாக கேட்டாய். அப்படியா? வா உன்னை தண்டனை லோகத்துக்கு அழைத்து செல்லுகின்றேன். அங்கே இருக்கு. ஆமையா சரி போகலாம். சரி அப்படியின்றி ஆமையா சத்திய லோகத்தில் வருகிறார்கள். சத்திய லோகத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தவறு செய்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கிறார் பாருங்கள். எப்படியம்மா கொத்தி குறித்தவரை குறைமறை காலந்தவனே குறைமறைக்கு அல்லளந்தவனே குறைமறை காலந்தவரே குறைமறைக்கு அல்லளந்தவனே கனிலை போட்டு ஆட்டுவார் உலகோண்டல் தனிலே போட்டு ஆட்டுவார் அவனை உலகோண்டல் தனிலே போட்டு ஆட்டுவார் குறைத்தவரை குறைமறைக்கு அல்லளந்தவனே குறைமறை காலந்தவரே தூண்டில் தண்ணில் போட்டு ஆட்டுவார் தூண்டில் தண்ணில் போட்டு ஆட்டுவார் நிறைய நெல் விளைந்ததிலே நீர்ச்சாவி கலந்தவரே நீர்ச்சாவி கலந்தவனே நீர்ச்சாவி கலந்தவரே நீர்ச்சாவி கலந்தவரே இடத்தினத்தில் சமட்டுவார் கிடத்தினெஞ்சில் கிடத்தினெஞ்சில் சமட்டுவார் ஓடு பக்தா ஆண்டவா நிறைய நெல் விளைந்த இடத்திலே ஆமையா ஈரம் பதற ஷாவினிலே கலந்து கொடுத்து சண்டாள பாவிக்கு ஏன் அரிசி பெற கூடு தண்டனையாக கொடுக்கின்றார். ஆமா கரிசி பெற கூடுனா எப்படிமா இருக்கும்? இருக்க முடியாது, எழும்ப முடியாது, ஆமா எம்மா இருந்தா சரிய முடியாது, இருந்தா இருக்க முடியாது, ஆமா நின்னா நிக்க முடியாது, இருந்தா இருக்க முடியாது, குனிஞ்சா குனிய முடியாது, படுத்தா படுக்க முடியாது. அப்படி ஒரு சின்ன குகை. ஆமா அது ஒரு தினிசான கூடு. ஆமா ஆமாம்மா சரி சுவாமி அதாவது இவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை? சரி அதோ ஒருவனை கொண்டு வந்து ஆமா அதாவது 10 வீரர்களிலும் காந்த ஊசி தரைக்கின்றார்கள் அல்லவா. இவன் என்ன பாவத்தை செய்தவன்? அவன் யார் தெரியுமா? யாரப்பா? தன்னை 10 மாதம் கன கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்தாளே தாய். சரி அந்த தாய் அடித்த சண்டாள பாவி வேண்டாம். கண்டிப்பாக இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தேவையா? ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வலியும் வேதனையும் பட்டிருப்பாங்க. அந்த வலி இவனுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? கண்டிப்பாக அதான் 10 விரல்கள் அப்படியே காந்த ஊசிகளை நாட்டுகின்றார். சுவாமி என்ன இவர்கள் அனைவரும் ஆடவர்கள். சரி இவர்கள் தவறு செய்திருப்பார்கள். ஆமா இந்த உலகத்தில் பெண்களும் தவறு செய்வார்கள் அல்லவா. ஆமா அவர்களுக்கு எப்படி எங்கு எந்த தண்டனை கொடுக்கின்றார்கள்? பெண்கள் பெரிய அளவுல தவறுலாம் செய்ய மாட்டாங்க. எப்பா இந்த உலகத்திலே பெரும்பாவம் செய்பவர்கள் பெண்கள் என்றுதான் சொல்வார்கள். சரி யார்கிட்ட கேட்டாலும் தான் சொல்லுவாங்க. ஓஹோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதோ அங்கே பார்க்கலாம் என்று சொல்லி ஆமையா பக்தா அதோ பெண்கள் வரிசையாக நிற்கின்றார்கள் பாருங்க. கண்டிப்பாக எதுக்கு தெரியுமா நிற்கிறாங்க? எதற்காக? தண்டனை வாங்குவதற்காக. அடேங்கப்பா தண்டனை வாங்குவதற்கு வரிசையில் தான் இருக்க வேண்டும். ஆமா ஆமையா ஆனால் சரி இவர்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் தெரியுமா? எப்படி அம்மா கொண்டவனை அறியாமல் அண்டை மனை போறவளே அண்டை மனை போறவளே அண்டை மனை போறவளே அண்டை மனை போறவளே குளியதில் தள்ளுவா
புள்ளி குளியதிலே தள்ளுவாய் புள்ளி குளியதிலே தள்ளுவாய் உன்னவனை அறியாமல் அண்டை மனை போறவளே அண்டை மனை போறவளே உண்டு புள்ளு குளியதிலே தள்ளுவாய் உண்டு புள்ளு குளியதிலே தள்ளுவாய் கணவன் சொல் கேளாமல் கழுதை போல கத்துறவளே ஏ கழுதை போல கத்துறவளே கழுதை போல கத்துறவளே ஏ உங்களை போல கத்துறவளே மாக வெட்டி போடுவா அகை நரிக்கிரையாக ஓடுவா அகை நரிக்கிரையாக ஓடுவா கொண்ட கணவனை விட்டு விட்டு சரி மறு கணவனோடு வாழ்கிற பெண்களை புழு குழியிலே தள்ளுகின்றார்கள் ஆமையா தன்னுடைய மன்னவன் ஒரு வார்த்தை தான் பேசுவான். என்ன வார்த்தை? அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை சும்மா பேசுவான் இல்லையா, ஆமையா அதுக்காக சண்டை இழுக்கணும்னு சொல்லிட்டு சில பெண்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி அந்த பெண்களை எல்லாம் சரி கண்ட தொண்டமாக வெட்டி காக்க நரிகளுக்கு இரையாக ஒட்டுகின்றார்கள். ஆமா கண்டிப்பாக இதான் பெண்களுக்கு தண்டனை கொடுக்க என்ன. அதாவது இவர்கள் அனைவரும் பாவம் செய்தவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த தாய்க்கு சரி கோவில் கட்டுறவர்களையும் இப்படிப்பட்ட கோவில்கள் கட்டி திறந்தோறும் குரு பூஜை செய்பவர்களுக்கு புண்ணியம் உண்டல்வா சுவாமி? புண்ணியம் செய்தவர்களுக்கு என்ன சுவாமி இருக்கின்றது? புண்ணியம் செய்தவர்களும் உண்டு. ஆமாப்பா புண்ணியம் செய்தவர்கள் என்றால் சரி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படிப்பா? கோவில்குள்ள வெட்டி கட்டி குரு பூஜை செய்தவர், குரு பூஜை செய்தவரை பூஜை செய்தவர், குரு பூஜை செய்தவளே லோகத்திலே சேர்ப்பா, தெய்வலோகத்திலே சேர்ப்பா. கோவில் குளம் கட்டி அங்கே குரு பூஜை செய்தவரை பூஜை செய்தவரே குரு பூஜை செய்தவரை பூஜை செய்தவரே தெய்வலோகம் அதில் தன்னில் சேர்ப்பா, தெய்வலோக தன்னில் அங்கே சேர்ப்பா. தாய் தந்தை ஏறி பொன்போலி காத்தவரே, என்னை போல காத்தவரை பொன்போலி காத்தவரே, பொன்போல காத்தவரை வீட்டுக்காரனாக ஆக்குவா, அவனை பெரிய வீட்டுக்காரனாக ஆக்குவா. பெற்ற தாய் தந்தையை அருமையோடு பார்ப்பவர்கள், சரி தான தர்மம் செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்களாக சொல்லப்படுகிறது. ஆமா இவர்களுக்கெல்லாம் புஷ்பக விமானத்திலே ஏற்றி சரி கற்பக காவலனாகி இந்திரனுக்கும் மேலான பதவியை கொடுக்கின்றார். என்ன அதாவது இங்கு இருப்பவர்கள் அனைவரையும் கண்டுகளித்து விட்டோம். நான் தேடி வந்தது இறப்பு பிறப்பில்லாத என்னுடைய ஈசனை அல்லவா? ஆமா கண்டிப்பாக உடனடியாக நாமல் ஈசன் கைலாசமலைக்கு செல்வோம் சுவாமி. போகலாம் என்று சொல்லி அழகாகவே ஆதி சிவனார் வாழப்பட்ட கைலாச மாமலையிலே வருகிறார்கள். சரி கைலாச மலையிலே வந்த பொழுதே கண்டனன் கைலாசத்தை கருதி வல்லரை கண்டானோ, அப்படி பண்டைய தவசியான பக்தர்கள் பல பேர் கூடி முதன்முறை தேடி காணா சண்டனை உதைத்தோன் பாதம் சரணம் என்று தொழுது நின்றார். கண்டானே நல்ல சிவ கைலாசம் தன்னை, கண்டானே நல்ல சிவம் கைலாசம் தன்னை, காலத்தில் அறுவகை ஓசை கண்ணீரே பட்டதோர் புதுமைகள் எல்லாம், பட்டதோர் புதுமைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளோரை ஒரு
வல்லரைக்கனும் நந்தியம் பெருமாளுமாக வருகிறார்கள். ஆமையா. இவர்கள் வருகிறதை பார்த்தவுடனே சரி வல்லரைக்கன் கேட்கின்றார். என்னமா கேட்கின்றார்கள்? சுவாமி என்னப்பா இதுதான் கைலாசம் என்று சொல்லுகின்றீர்கள். இதுதான் கைலாசம். அப்படியானால் இங்க இருப்பவர்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது அல்லவா? ஆமாப்பா. இவர்கள் எல்லாம் யார் யார் சுவாமி? என்ன? அதாவது இந்த கைலாச மலையில் புதியது எதுவும் கிடையாது. சரி. எல்லாம் அங்க இருப்பவர்கள் தான். ஆமா. அதுவும் இருக்கின்றார்கள் அல்லவா? யாரு? இவர் யார் தெரியுமா? யாரு? இவர் தான் முழு முதல் கடவுள் விநாயக பெருமான் என்று அழைப்பார்கள். சரி. ஆமா, அதுவும் இருக்கின்றார் அல்லவா? 6 சிரசோடு 12 கரத்தோடு. ஆமா. இவர் யார் தெரியுமா? இவருடைய புதுமை என்னவென்று சொன்னால், குன்றுதோராடி வரும் குமரவடி வேலன் தங்கவடி வேலன், குன்றுதோராடி வரும் குமரவடி வேலன் இவன் தங்கவடி வேலன், குறவர்குலே கடவுள் என்று கும்பிடுவார் அப்பனை, குறவர்குலே கடவுள் என்று கும்பிடுவார் அப்பனை, குன்றுதோராடி வரும் குமரவடி வேலன் அவன் கந்தவடி வேலன், குன்றுதோராண்டி வரும் குமரவடி வேலன் அவன் தங்கவடி வேலன், குறவர்குலே கடவுள் என்று கும்பிடுவார் அப்பனை, குறவர்குலே கடவுள் என்று கும்பிடுவார் அப்பனை. சுரணைய சிறமறைக்க தோன்றி வந்த முருகன், தோன்றி வந்த வீரலே, தோன்றி வந்த முருகன், தோன்றி வந்த வீரலே, உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரன், உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரன். சூரனை சம்காரம் செய்தேன். ஆமா. சுப்பிரமணிய கடவுள் என்று சொல்வார்கள் அல்லவா? பகவானுடைய இளைய மகன் வேலவன் இவர்தான். சுவாமி பக்கத்தில் இருப்பது அவர்களுடைய மனைவிமார்கள் வள்ளியும் தேவியானையும். சரி. யாரப்ப பகவள்ளி? முருகனுடைய மனைவிமார்கள். ஓ, மனைவிமார்கள், அதாவது வள்ளியும் தெய்வயானையும். ஆமா. சுவாமி என்ன? மலையை தூக்கி கடல் கடைந்த வாலி ஒருபுறம் தொழுது நிற்பார் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. அதோ நிக்கிறவராக இருக்குமோ? அவர்தான் வாலி. வாலி வாலி இல்ல சுவாமி, வாலி வாலி. அதோ பள்ளி கொண்டிருக்கின்றார் அல்லவா? அவர்தான் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியா இருக்குமோ? அவர் திருப்பார்கடல்ல இருக்கின்றார். அப்ப இங்க இருப்பவர்கள் ஆமா ஆமா பச்சை மலாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும். ஆமா பயப்பா. அதாவது இவர்கள் அனைவரையும் கண்டது போதும். நான் தேடி வந்தது ஈசனை அல்லவா? அவரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள் சுவாமி. என்னப்பா? ஈசனை சாதாரணமாக காண முடியாது. சரி. அதோ தெரியுது பாரு, ஒரு ஜோதி சுடர் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா? கண்டிப்பாக. அங்கேதான் இருக்கிறார் சிவபெருமான். அடேங்கப்பா சுவாமி, என்ன? உடனடியாக அவரை சென்று பார்த்து விடலாமே? அப்படி என்று சரி வல்லரைக்கும் நந்தியன் பெருமாளுமாக சிவபெருமான் முன்னே வருகின்றார்கள். சரி. சிவபெருமான் முன்னே வந்தவுடனே நந்தியம் பெருமாள் வல்லரக்கனை விட்டுட்டு அப்படியே அவருடைய ஆசனத்திலே போய் அமருகின்றார். ஆசனத்தில் சென்று அமர்ந்தவுடனே பார்த்து வல்லரக்கன் நினைக்கின்றான். தன்னுடைய எண்ஜான் உடம்பை ஒரே ஜானாக நீட்டி ஆண்டவனுடைய பாதார விந்தங்களில் பணிந்து விழுந்து நிற்கின்றானா? சரி. அந்த நேரத்தில் பார்த்த கரைக்கின்ற சிவபெருமான் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? எப்பா என்ன? தன்னை மறந்து என்னை நினைத்து 12 வருட காலமாக அடிக்கக்கூடிய காற்று அனைத்தையும் மண்ணாகாரமாகவே புசித்து பாரதவத்தை செய்து வருகின்றாயே, நீ யார்? உனக்கு என்ன வேண்டும் அப்பா? பகவானே, ஆண்டவா, பார்தனை ஆண்டு வந்தேன், பவிசுகள் பெற்று வந்தேன், பார்தனை ஆண்டு வந்தேன், பவிசுகள் பெற்று வந்தேன், ஓடி வந்தேன், ஜெயம் பெற நாடி வந்தேன், பார்தனை ஆண்டு வந்தேன், பவுசுபல பெற்று வந்தேன், பார்தனை ஆண்டு வந்தேன், பவுசுபல பெற்று வந்தேன், சிறுகுலைந்து ஓடி வந்தேன், சுயம்பர நாடி வந்தேன், சிறுகுலைந்து ஓடி வந்தேன், சுயம்பர நாடி வந்தேன். வயதோடி வந்தேன், கரபடிகள் இல்லாமலே, பார்தனை ஆண்டு வந்தேன், பவுசுபல பெற்று வந்தேன், பார்தனை ஆண்டு வந்தேன், பவுசுபல பெற்று வந்தேன், சிறுகுலைந்து ஓடி வந்தேன், சுயம்பர நாடி வந்தேன்,
உலகத்தை சீரும் சிறப்பாக ஆண்டு வரும் பொழுதே சரி 55 தேசத்து ராஜாக்கள் பொறாமை கொண்டு என்னை இந்த நாட்டை விட்டே துரத்தி விட்டார். ஐயோ என்ன செய்வதுன்னு தெரியாத நாள் சரி சுவாமி என்னப்பா உங்களை நினைச்சு அரிய பெரும் தவம் செய்திருக்கின்றேன். சரி அதனாலே என்னுடைய பகைவர்கள் எல்லாம் அழிப்பதற்காக எனக்கு நான் கேட்டபடி நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும். என்ன நீ செய்ததோ தேவரும் யாவரும் மூவரும் அரிய பெரிய தவத்தை செய்து விட்டாய். சரி தயங்காமல் கேளு, உனக்கு என்ன வர வேண்டும் நான் வாரி வழங்குகின்றேன். அப்படி என்று என்ன வரத்தை கேட்டார் பாருங்கள். எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ ஈஸ்வரரே தாருமையா ஈஸ்வரரே தாருமையா எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ எள்ளிலேயோ சிறியவரோ ஈஸ்வரரே தாருமையா ஈஸ்வரரே தாருமையா அழகிலேயோ சிறியவரோ அரை கண்டரே தாருமையா போடு 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 மண்ணிலேயோ சிறியவரோ மண்ணிலேயோ சிறியவரோ மண்ணிலேயோ சிறியவரோ மகாதேவரே தாருமையா மகாதேவரே தாருமையா ஓய், 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 ஓய். போடு, போடு. தக தகதா பகவானே ஏ ஆண்டவா எள்ளிலையும் சிறிய வரமாக இருந்தாலும் சரிதான் எடை கூடின வரமாக இருக்க வேண்டும். கடிலையும் சிறிய வரமாக இருந்தாலும் சரிதான், மகத்துவம் கூடிய வரமாக இருக்க வேண்டும். ஆமா கடுகிலையும் சிறிய வரமாக இருந்தாலும் சரிதான், காட்டம் கூடிய வரமாக இருக்க வேண்டும். ஆமாப்பா. மண்ணிலையும் சிறிய வரமாக இருந்தாலும் சரி மகத்துவம் கூடிய வரமாக ஏ பக்தா என்ன எள்ளு கடுகு மண்ணு என்று சொல்லி உரைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆமா கரைக்கண்டனாகி எனக்கு புரியும்படியாக கேளு, உனக்கு என்ன வர வேண்டும்? பகவானே ஏ ஆண்டவா தூண்டு விரலுக்கு தலை எறும்படியான வர வேண்டும். தலை எனதுடைய விரல் எடுத்து யாருடைய கழுத்திலே கொண்டு வைத்தாலும் சரி அந்த தலை தெரித்து போவதற்கு வரம் தாருங்கள். தலை தரிப்பதற்கா தலை தரிப்பவரை கேட்கின்றாய்? ஆமா சுவாமி. எப்பா என்ன அதாவது நீ செய்த தவமோ அரிய பெரிய தவம் அல்லவா செய்து வருகின்றாய். ஆமா இப்படி ஒரு சிறிய வரத்தை கேட்கின்றாயே, உன்னுடைய தவத்தை மெச்சி உனக்கு நான் என்ன வரம் தரலாம் என்று நினைத்திருந்தேன் தெரியுமா? அதாவது என்னுடைய பார்வதியானவள் இடது பாகத்தில் அமர்ந்திருக்கின்றார். சரி நீ வேண்டும் என்று சொன்னால் வலது பாகத்தில் அமர்ந்து கொள்ளேன். சுவாமி என்னப்பா அந்த புறத்திலே அமர்ந்திருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஏற்கனவே பக்கத்திலே ஒருவர் இருக்கின்றார். கண்டிப்பாக. அதனால் நான் அந்த பக்கம் இருந்து நல்லா இருக்காது சுவாமி, வேண்டாம். அப்படி என்று சொன்னால் அந்த வரம் வேண்டாமா? வேண்டாம் என் வேண்டாம். அருமை செல்வங்களே, என்ன அப்படி என்று சொன்னால் என் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வலது அதாவது கழுத்திலே அணிந்திருக்கின்றார் அல்லவா துளபமணி மாலை. ஆமா அந்த துளபமணி மாலையை வாங்கி உனக்கு நான் பரிசளிக்கலாம் என்று நினைத்தேன். சுவாமி என்னப்பா மாலையை போட்டா நல்லா தான் இருக்கும். சரி ஆனாலும் பகைவர்களை அழிக்க முடியாதுல்ல. அப்படி என்று சொன்னால் அந்த வர வேண்டாம் என்று கேட்கிறார். என்னுடைய பகைவர்களை அழிக்க வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும். பார்த்த பகவான் நினைக்கிறார், கெடுவான் கேடு நினைப்பான் கடைசியில் கட்டழிந்தே போவான். ஆமா கெட்டு போகக்கூடியவனுக்கு 1000 இல்ல 1500 புத்திமதி உரைத்தாலும் அவருடைய தலைக்கேறாதல்லவா? உண்மைதான். அந்த நேரத்தில் பார்த்த பகவான் வரம் கொடுக்கின்றார். சரி தள்ளமதில் உன்னதுடல் பொடிப்பட்ட பின்னை தந்தை நீ கேட்ட வரம் போ என்று சொல்லி வரத்தை கொடுத்தாரா? ஆமா ஆமாமா ஏமா என்ன தள்ளமதில் உனதுடல் பொடிப்பட வினை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பகவானுக்கு அர்கால பூஜை அங்கு கைலாச மலையில் நடந்து கொண்டிருக்கின்றதா? ஆமா அந்த நேரத்தில் தந்தை நீ கேட்ட வரம் போய் என்றுள்ள வார்த்தையானது வல்லரக்கனுடைய காதலை அம்பு வாய்ந்த போல் வாய்ந்ததா? சரி ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான். ஆமா அழைத்து சென்றார் அல்லவா நந்தியன் பெருமாள், அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சரி வரம் கொடுத்தார் அல்லவா கரைக்கின்ற சிவபெருமான், அவரிடத்திலும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இல்லை நேர பாதாள உலகத்தில் செல்ல வேண்டும். சரி எதிரியுடைய சிரசு மீது நம்முடைய விரலை நீட்ட வேண்டும். ஆமா அவனுடைய சிரசானது சுக்கல் சுக்கலுமாக தெரிக்கும். மீண்டும் நம்ம இந்த பாதாள உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி மனதிற்குள் விரல் நீட்டிய வண்ணமாகவே வருகின்றானா? ஆமா இப்படி வரக்கூடிய நேரத்திலே சரி நீக்கின்றார் நாரதர். என்னப்பா இவனை பார்த்தால் பூலோகத்திலே எல்லா உயிரையும் கொன்றுவான் போல இருக்குதே. கண்டிப்பாக அப்படித்தானே போயிட்டு இருக்கிறான். ஆமையா இந்த வரத்தை நாமல் திசை திருப்ப வேண்டும். கண்டிப்பாக அப்படி என்று வருகிறார்.
எப்பா என்னப்பா வல்லரைக்கா ஆ, நீதான் வல்லரைக்கனா ஆமையா இங்கிருந்து வருகிறாய் எப்பா என்ன கைலாசம் சென்று கைலிநாதன் சிவபெருமானிடத்தில் இருந்து கனகவரத்தை வாங்கிவிட்டு சரி பூலோகத்தில் சென்று வருகின்றேன். ஆஹா ஆ, என்ன வாங்கினாய் அதாவது தூண்டி விரலுக்கு தலை அரும்படியான வரத்தை வாங்கிவிட்டு வந்திருக்கின்றேன். வர வாங்கினியா ஆமையா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னப்பா வரோன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆமையா நான் இது வரைக்கும் கண்ணால பார்த்ததே கிடையாது சரி அந்த வரத்தை கொஞ்சம் காட்டே எங்க வச்சிருக்க எப்பா என்ன அதாவது வரம் என்பது கையிலோ இல்லை என்று சொன்னால் வாயிலோ வாங்கிவிட்டு வரக்கூடிய பொருள் கிடையாது. சரி ஆனால் பகவான் வாயாலே சொன்னார், நான் காதாலே செவிப்படுத்தி விட்டு வருகின்றேன். மொட்டாய் ஆ, வார்த்தை என்பது ஒரு காற்று சரி காற்று போனால் பஞ்சர். நீ ஒரு பஞ்சர் கண்டிப்பாக பஞ்சரை ஒட்ட முடியுமா ஒட்ட முடியாதல்லவா. அப்படியானால் ஆ, வாயால ஒரு வார்த்தை சொன்னார்னு காதால கேட்டு வரியே சரி பூலோகத்தில் சென்றால் ஆ, இது நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாரு என்னப்பா நீ பூலோகம் சென்று சரி 50 தேசத்து ராஜாக்கள் முன்னே சென்று உன் கையை நீட்டி அவங்க தலை தெரிச்சுட்டா நீ தப்பிச்சு வந்துருவ. ஆமையா ஒருவேளை தலை தெரிக்காவிட்டால் ஆ, உன்னை விடுவார்களா? 4448 நரம்பி ஒன்னொன்னா பிடிச்சி சென்னிருவாங்க. ஆமா ஆமாப்பா. அப்படி என்று சொன்னால் வரம் தந்த பகவானை சோதித்து பாரு என்று சொல்லுகின்றீர்கள். சரி ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி கரைக்கின்ற சிவபெருமானை நாமல் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா மனதிற்குள் விரல் நீட்டிய வண்ணமாக திரும்பி கைலாசமலைக்கே வருகின்றானா. இவனுடைய வரவை கண்டு யார் யாரெல்லாம் கண்ணை ஓடுகின்றார்கள்? வானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் வானவர்கள் ஓடினார் மறையவர்கள் ஓடினார் ஆதித்ய சந்திரனும் ஓடினார் ஏனோ இல்லாத ரிஷி மூர்த்திகள் ஓடினார் ஏனோ இல்லாத இரிசி மூர்த்திகள் ஓடினார் தீர கந்தனோடு தந்தி முகல் ஓடினார் போடு 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 போடு. தானவர்கள் ஓடினார் தவமுனிமார் ஓடினார் தானவர்கள் ஓடினார் தவ முனிமார் ஓடினார் அவர் இடைவெளல் அவர் பயந்து ஓடினார் அண்ணன் நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார் அண்ணன் நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார் திருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் அந்த பெருச்சாளி வாகனத்தில் யார் ஓடினார் வானவரோட தானவரோட ஆமா இந்திரனோட இறைவனோட கந்தனோட கணபதியோட சரி கைலாச மலையில் உள்ள ஆமா எல்லோரும் ஓடுகின்றார்கள். ஆமா கண்டிப்பாக. ஆனால் வல்லரக்கன் யாரையுமே துரத்தவில்லை. அதாவது பார்த்த வல்லரக்கன் நினைக்கின்றார் என்ன இவர்கள் அனைவரும் இதற்காக ஓடுகின்றார்கள், அதானே நாமல் துரத்தி வருவது கரைக்கின்ற சிவபெருமானை தானே. ஆமா சரி நம்மளை பிடிக்காமல் ஓடுவராக இருக்கும். சரிதான். பார்த்த பகவானை துரத்தி வரக்கூடிய நேரத்தில் பார்த்த பகவான் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார்? வல்லரக்கன் கண்டிப்பாக இன்று நம்மளை விடுவதாக இல்லை. இல்லை இவனுடைய கையில் இருந்து நம்ம கண்டிப்பாக மாயமாக மாற வேண்டும். ஆமா அதாவது நிழல், அதாவது நிஜம் அங்கிருக்க நிழலாக அவனுடைய கண்ணிற்கு ஓடுவது போல் ஒரு மாயை துரத்தி, அதாவது மாயாக வருகின்றார். சரி ஆமா மாயமாக வருகிறார். ஆமா இப்படி இருக்க பார்த்த வல்லரக்கன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? நாம் ஈசனை மட்டும் தானே துரத்தி வருகிறோம். ஆமா இங்க இருக்கக்கூடியவர்கள் நாம் ஏன் ஓடுகின்றார்கள்? அதானே எதற்காக ஓடுகின்றார்கள்? ஓடுகிறவர்கள் ஓடட்டுமே, ஆமா நமக்கு இவர் தானே முக்கியம். கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி பகவானை மட்டுமே துரத்தி வருகிறான். சரி என்ன சொல்லி துரத்தி வருகின்றான் என்று சொன்னால் கள்ளவரத்தை தந்து கைலாச மலையை விட்டு கைலாச மலையை விட்டு கைலாச மலையை விட்டு கைலாச மலையை விட்டு வழி ஓடலாகுமோ பரமசிவா வழி ஓடலாகுமோ கள்ளவரத்தை தந்து கைலாச மலையை விட்டு மலையை விட்டு காட்டு வழி ஓடலாகுமோ பரமசிவா காட்டு வழி ஓடலாகுமோ ஓடி ஒளித்திட்டாலும் பரம சிவமே உமை பரம சிவமே உம்மை ஒருபோதும் விடவும் மாட்டேன். பரம சிவா ஒருபோதும் விடவும் மாட்டேன். பகவானே ஆண்டவா கள்ளவரத்தை
தந்துவிட்டு இப்படி ஓடுகின்றீரே சுவாமி. நல்ல வரத்தை தந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாடுமலை தெரியாமல் ஓடுவீரா நாயகமே தாங்கள். பகவானே, உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்னப்பா? ஒரே ஒரு சின்ன வரம் தானே கேட்டேன். ஆமா. அதற்கு இப்படி ஒரு பொய்யான வரத்தை தந்துவிட்டு இப்படி தலைதறிக்க ஓடுகின்றீர்களே. ஆனால் ஒன்று பகவானே, ஆண்டவா, நீயாக பறந்தாலோ புலிய உமை வீடு பேயாக பறந்தாலோ அணுகர உமை வீடு பே அடியுமில்லை முடியுமில்லை ஆதியதானுமில்லை முடியீடு செய்தாயோ முடியீடு செய்தாயோ கொத்தையனோ பாழாச்சே. போடு 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 இந்த போடு அசத்து. கரக்கு. பகவானி, ஆண்டவா, ஈயாக பறந்தாலும் புலியாக வந்து உன்னை பிடித்துக் கொள்வேன். காற்றாக பறந்தாலும் கண்ட துண்டம் செய்யாமல் விடப்போவதில்லை என்று சொல்லி எங்கு போனாலும் உம்மை நான் விடமாட்டேன் இறைவா என்று ஓடும் முயலை நாய் எப்படி துரத்துமோ ஆமா அதே போல் பகவான் முன்னும் இந்த வல்லரக்கன் பின்னுமாக துரத்தி வருகின்றான். சரி, பார்த்த பகவான் நினைக்கின்றார். என்ன நினைக்கிற? அதாவது இந்த உலகத்தில் ஈகடை எறும்பு முதல் 84 லட்சம் மனுவேதங்களை படைத்து அதில் இருக்கக்கூடிய ஜீவராசி அனைத்திற்கும் பட்டினி இல்லாமல் படிகளந்து விட்டு வரக்கூடிய பகவான் ஆமா நாமல் ஒரு அற்ப அரக்கனுக்கு பயந்து ஓட வேண்டுமா? அதானே அப்படி என்று சொல்லி திடீரென்று 33 கோடி தேவாதேவர்களை அழைத்து ஒரு நந்தவன தோட்டமாகவே அமைத்து அதிலே அம்மைமை பார்வதி ஒரு நாகநந்தி மலராகவே மாற்றி ஆமா அந்த மலரதிலே பகவான் லிங்கமாகவே மறைந்தாரா. சரி, இப்படி இருக்கேன். சரி, அரக்கனானவன் சுற்றி சுற்றி வருகின்றான். சுற்றி சுற்றி வரக்கூடிய நேரத்திலே சரி அழகாகவே நினைக்கின்றான். என்ன நினைக்கின்றார்கள்? இந்த வழியாக போன பகவானை காணவில்லை. ஆமா, கண்டிப்பாக இந்த வழியாக போனவர்கள் இந்த வழியாகத்தானே வர வேண்டும். அதாவது இந்த நந்தவன தோட்டத்திற்கு ஒரே ஒரு பாதை என்று சொன்னார், அது இந்த பாதை மட்டும்தான். சரி, போனவர் இந்த பாதை வழியாக தானே வர வேண்டும். ஆமா, அப்படி என்று சொல்லி நந்தவன தோட்டத்திலே நந்தி போலி அமர்ந்தாராம் இந்த வல்லரக்கன். ஆமா, இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நந்தியன் பெருமாள் அப்படியே அமர்ந்திருக்க நந்தியை போல அமர்ந்திருக்கக்கூடிய வல்லரக்கனானவன் பகவான் வருவார், அவரை ஸ்வரத்தை சோதிக்க வேண்டும் நினைக்க நினைக்கின்றார். பகவான் என்ன நினைக்கின்றார்? வல்லரக்கன் பேசுவதை பார்த்து நம்மள விடுற மாதிரியா தெரியுது. அதாவது இந்த உலகத்தில் நாமல் இவ்வளவு பெரிய கடவுளாக இருந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய கடவுள் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தானே வர வேண்டும். அப்படி என்று சொல்லி எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை மனதிற்குள் எண்ணக்கூடிய நேரத்தில் பகவான் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்து வருகின்றார்கள் என்று சொன்னால் மதுரபுரியானதிலே கம்சன் அரண்மனையில் மதுரபுரியானதிலே கம்சன் அரண்மனையில் தெய்வகையால் திருவயற்றில் என்பெருமாள் தான் பிறந்தார். ஆயர்வாடி ஊரதிலே ஆயருட மனையதிலே ஆட்சியப்பால் உன்னைகளே பார்வணனா ஆட்சியப்பால் வெண்ணைகளே மதுராபுரி பட்டணத்திலே கம்சராஜனுடைய அரண்மனையில் தேவையாள் வயிற்றிலே என்பெருமாள் 8வது குழந்தையாக பிறந்தேன். ஆயர்வாடி ஊரிலே யசோதைக்கும் நந்தகோனுக்கும் வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருகிறார் கண்ணபெருமாள். ஆயர்வாடி பட்டணம் என்று சொன்னால் என்ன? ஆயர்வாடி பட்டணம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பட்டணம். அதாவது 1008 தெரு, தெருக்கு 1008 வீடு. வீட்டிற்கு ஒரு கன்னி பெண்கள் குறையாமல் இருக்குமாம். எதற்காக என்று சொன்னால் கண்ணபெருமான் லீலைகள் செய்வதற்கு அவதரிக்கப்பட்ட இடம்தான் இந்த ஆயர்பாடி பட்டணம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஆயர்பாடி பட்டணத்திலே அனைத்து கோபியாசிரி பெண்களுடைய வீட்டிலும்
ஆமா கண்ணபுரான் தன் தருத்து தோழர்மார்கள் அனைவரையும் அழைத்து சென்று பால் வெண்ணெய் தயிர் மோர் வெண்ணெய் இவை அனைத்தையும் திருடி சாப்பிட்டு வருகின்றாரா ஆமா பார்த்தார்கள் கோபிகாஸ்திரி பெண்கள் எல்லாம் பல நாள் களவு கொடுக்கின்றார்கள். சரி ஒரு நாளை தினத்திலே களவு கொடுத்து விட்டு சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? எல்லாரும் ஒரு கூட்டம் போடுறாங்க. ஆமா அக்கா ஏ தங்கச்சி அத குடிச்சிட்டு பேசடி. எடி அத குடிச்சா நான் ஹார்ட் அட்டாக் வந்துறேன்டி. அப்படியா? ஆமாடி. அதாவது எல்லாரும் சொல்றாங்க என்னப்பா களவு போயிட்டுன்னு. ஆமாடி. அப்பனா நம்பலடி. இன்னைக்கு எங்க வீட்லயே களவு போயிருக்குதுடி. எடி என்ன யார் யாருடைய வீட்டில எல்லாம் என்ன பொருட்கள் களவு போயிருக்கிறதுன்னு கேட்கலாமா? சரி எடி தங்கச்சி என்ன நம்ம வீட்ல என்னடி களவு போயிருக்கு? பாலா காணவில்லை. அம்மனி யாருக்கு வச்சிருந்தா? அவருக்கு வீட்டில் பால் காணவில்லை. எடி தங்கச்சி நம்ம வீட்டுல என்னடி காணல? மோர் யாருக்கு வச்சிருந்தா? நம்ம வீட்டுக்காரர் இருக்கா? உனக்கு வீட்டுக்காரர் இருக்கா? என்ன பாசம் பாத்தியா? எடி தங்கச்சி ஆமா உனக்கு நீ நேரம் கொள்ளாண்டி. ஆமா நம்ம வீட்டுல என்னடி காணல? சரி உனக்கு வீட்டுல என்னடி காணல? ஓ 4 பொருள் காணலையா? இது 4 பொருள் யாருக்கெல்லாம் வச்சிருந்தா? ஓ எல்லாம் நம்ம குழந்தனுக்கா? அப்ப பரவாயில்லையே குழந்தனுக்கா. புருஷன் எங்க போயிருக்காரு? தங்க வேலைக்கா? ஓ உப்பளத்துக்கு போயிருக்காரா இருக்குமோ? ஓ பாரியனுக்கா? தங்க வேலைக்கு பாரியனுக்கு போயிருக்காரு. சரி நல்லது. எடி தங்கச்சி என்னடி நம்ம வீட்ல என்னடி காணல? நம்ம வீட்டுல இல்லடி எனக்கு வீட்டுல. சரி சரி உங்க வீட்டுல என்னடி காணல? விலை உயர்ந்த பொருளை காணலடி. விலை உயர்ந்த பொருள்? ஆமாடி. விலை இப்போது உயர்ந்த பொருள்னா அது பொன்னா தான் இருக்கும். அது என்னது காணல சொல்லு பாப்போம். தங்க கிண்ணில கொஞ்சம் வெண்ணெய் வச்சிருந்தேன். சரி பாவி பைய வெண்ணெய்க்குள்ள கொட்டிக்கிட்டு தங்க கிண்ணிய கொண்டு போயிட்டான். எடி கிண்ணிய கொண்டு போயிட்டானா? ஆமா. இது அந்த விஷயம் புருஷனுக்கு தெரியுமா? இப்ப இடி உழுவான்னு சொல்லுதான். வந்தா தங்க கிண்ணி உடைவா இல்ல அந்த பேருன்னு சொல்றாண்டி. அப்படியா? ஆமா நீ இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கா? எடி இப்ப நீ என்ன முடிவு எடுத்திருக்கா? நீ தங்க கிண்ணிய தேடி திரியண்டினா. ஓ தேடியா தெரியா? அது கிடைக்கணும் உனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி அது வாய்ப்பு இருக்காது. எடி நம்ம வீட்டுல என்னடி காணல? நம்ம வீட்டுல இல்ல எங்க வீட்டுல. அம்மா எல்லாருக்கும் எனக்கு டங்கு ஸ்லிப் ஆயிருமா? ஆமா உனக்கு வீட்டுல என்னடி காணல? என் ஆசை மச்சானுக்கு கொஞ்சோல வெண்ணெய் வச்சிருந்தேன்டி. அதை எந்த கள்ள பையனோ களவாண்டுட்டு போயிட்டான். நம்ம ஆசை மச்சானுக்கா? எங்க ஆசை மச்சான்? ஏன் ஆசை மச்சானுக்கு? உன் ஆசை மச்சானுக்கா? என்ன வச்சிருந்தா? வெண்ணெய். வெண்ணெய். ஆமா எதுல வச்சிருந்தா? அழகு கிண்ணில. அழகு கிண்ணிலையா? ஆனா முந்தா நாள் உன் மச்சான்னு சொன்னா கொஞ்சம் போல வெண்ணெய் அந்த ரோட்ல தட்டி போட்டிருந்தா அண்ணி. ஆமா அது சாப்பாடு இப்ப புல்லாம் வெளியே தான் அண்ணே. கொஞ்ச நேரம் பிந்திட்டு வச்சுக்க கண்டிப்பா எல்லாம் கம்மத்தி அதுல ரோட்ல தட்டிட்டு அப்ப அவளுக்கு வேலையாட்டு படுத்துருவா. நம்ம வீட்டுல இருக்க வெளியில இருந்து மம்மி நாய்க்கு நாய்க்கு போட்ட மாதிரி போடுவாங்க. உள்ளதை சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான். ஆமா சரி அதெல்லாம் இயற்கை தானே. அப்படி என்று சொன்னால் நீ வெண்ணெய் களவு கொடுத்து விட்டு இருக்கின்றாய். சரி எடி நாமல் அனைவருக்கும் களவானது போயிருக்கின்றது. எனக்கு ஒரு யோசனை தோணுகின்றது. என்ன யோசனை? களவு செய்யக்கூடிய கல்வனை இப்படி விடக்கூடாது. அப்போ கண்டிப்பாக காவல் இருந்து அந்த கல்வனை நாமள பிடிக்க வேண்டும். நிச்சயமாக இன்று எல்லோரும் காவல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கல்வன் அகப்படுவான். கண்டிப்பாக. அப்படி என்று சரி எந்த தெருவிலே யார் யாரை காவல் வைத்தார் பாருங்கள். யார் யாரெல்லாம் கண்ணே? கீழ நல்ல தெருவதிலே 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 காவல் வைத்தார். அவள் கிளிமொழியை காவல் வைத்தாள். மேல நல்ல தெருவதிலே மெல்லி முத்தை காவல் வைத்தார். வடக்கு நல்ல தெருவதிலே வள்ளி முத்தை காவல் வைத்தார். தெற்கு நல்ல தெருவதிலே காவல் வைத்தார். ஓடு போடு போடு.
வைக்கலாம், கிளிமொழியை காவல் வைக்கலாம். கிளிமுறையில எல்லாம் காவல் காப்பாளா? ஆமாடி, அவ நல்ல காவல் இருப்பா. எனக்கு ஏதோ அவ காவல் காக்க மாதிரி தெரியல. எடி, அதாவது வீடு வீடா காவல் இருக்க போறது அவளுக்கு புருஷனும் தான். சரி. ஆமாடி, மேலத்தெருவிலே மெல்லிடை அலை காவல் வைக்கலாம். மெல்லிடையாள். ஆமா. எடி, அவ பகல்லே பசுமாடு கண்ணுக்கு தெரியாது. எடி, ராத்திரி நல்ல கண்ணு குட்டி எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்படியா? ஆமாடி, அவளுக்கு கொஞ்சம் சாய கண்ணுல, ஆமாப்பா, அதனால ராத்திரி தான் கண்ணு தெரியும். ராத்திரி தான் அவளுக்கு கண்ணு தெரியும். ஏதோ உன் பேச்ச கேட்டு அவளை காவல் வச்சிருக்கேன். வடக்கு தெருவிலே யாரை காவல் வைக்கலாம்? வள்ளிமுத்தை காவல் வைத்தால் என்ன? வள்ளிமுத்து பகல்லே பந்தம் கொளுத்தி தானே பாக்கணும். எடி, அவ்வளவு கலரெல்லாம் இருப்பா. ராத்திரி அந்த இருட்டுக்கு அவளுக்கும் ஒரே கலரா தான் இருக்கும். ஆமா. ஆமாடி. சரி, நடுத்தெருவிலே நாராயணி. எப்படி சொல்ற நாராயணி என்று? நீ ஏன் நீ சொல்லம்மா? நாராயணி நல்லா தூங்குவாடி. எடி, என்ன? அவ தூங்குனாலும் தந்திரமா இருக்காது. நம்ம இதுல நாராயணி மட்டும்தான். ஆமா. ஆமாடி. சரி, அப்ப நாராயணியே காவல் வச்சிடலாம். ஆகட்டும் என்று சொல்லி நாராயணி என்று சொல்லக்கூடிய பெண்ணை நடுத்தெருவிலை கொண்டு காவல் வைத்தார்கள். ஆமாப்பா. காவலம் கட்டுமாக பெண்கள் எல்லாம் கண்ணும் கருத்துமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணபெருமான் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? நம் அத்தானும் நம்மை தேடி கொண்டிருக்கின்றார். ஆமா. அத்தானை காப்பாற்ற வேண்டுமானால் ஆனால் இன்று இவர்கள் கையிலே அகப்பட வேண்டும். கண்டிப்பாக அகப்பட வேண்டுமானால் நாராயணி வீட்டிற்கு போகணும். ஆமாய்யா. தோழன்மார்கள் அழைத்தாராம். சரிதான். ஏ கிட்டு, ஏ கோபாலு, என்ன? ஏ முகேஷ், என்ன? எல்லாரும் இன்னைக்கு களவுக்கு போனோம்டா. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை வீட்டு பக்கமா போனேன். சரி. அதாவது உரியில வெண்ணையா வச்சிருந்தாங்க. அடேங்கப்பா. கொஞ்சம் வெண்ணதான் கத்தேன்னு கேட்டேன். சரி. தீமூட்டு குழல் எடுத்து புற மண்டையில அடிச்சிட்டாடா. ஐயோ. கண்டிப்பா இன்று இரவு நாமல் காவல் இருக்கக்கூடிய கல்யாணி வீட்டிலே நாமல் களவுக்கு போக வேண்டும். அதுல கோணி போன மண்டதானோ? ஆமாடி. ஆமாப்பா. அப்படியானால் சரி. அங்கே போவோம் என்று சொல்லி ஆமையா தோழன்மார்கள் அழைத்துக் கொண்டு சரி நேர நாராயணி வீட்டிலே வருகிறார்கள். ஆமாப்பா. அங்கே வந்து வெண்ணெயை திருடி சாப்பிடக்கூடிய நேரத்தில் கையிலே அகப்பட்டார் கண்ணபெருமாள். ஆமா. பார்த்தாள் நாராயணி போடுறா சத்தம். ஏ அக்கா, என்னடி? கல்வண்டி கல்வண்டி கல்வண்டி. ஏ விடாத விடாத விடாத. இந்த ராத்திரியா வந்தான். உடனே எனக்கு என் புருஷனுக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு செம்பு வாங்கி வை. ஆமா. ஏன் அந்த என் தங்கச்சிக்கு மெயினாட்டு வாங்கி வைடி. சொம்பா? ஆமா. என்னது சொம்பு? ஏ கல்லு தண்ணி சொன்னாலே அடி. நான் எப்படி கல்லு வந்திருக்கேன்? இப்ப நீ கல்வண்டின்னு சொன்னாலே அடி. ஐயா, கல்லு வண்டின்னு சொல்லல, கள்ள பையன் வந்திருக்காண்டின்னு சொன்ன. சுருக்கி சொன்னேன். விடாத விடாத. என்ன வர தீமுட்டு குழல் எடுத்துட்டு வர. நீ போட்ட சத்தத்துல அவன் ஓடிட்டான். ஐயோ. அதாவது கல்வனை விட்டு விட்டேன் என்று சொல்லுகின்றாய். ஆமா. அவனுடைய அங்கடையாளம் ஏதாவது பார்த்து வைத்திருக்கின்றாயா? பார்க்காமல் இருப்பேனா? நீல நிறமாக இருந்தான். இவ்வளவு நீளம் இருப்பானடி? நீளம் இல்ல, நீலம், நீல கலர், நீல நிறம். சரி. தலையிலே மயில்முடி கிரீடம் வைத்திருந்தான். மயில் பீலி. ஆமா ஆமா. நல்லது. கையில ஏதோ தேன் குழல் மாதிரி ஒண்ணு. தேன் குழல் அது சாப்பிடக்கூடிய பொருள் இல்லையாடி? ஆமாண்டி. அதையா வச்சிருந்தா? ஆமா. கையில எப்படி கடிச்சிட்டே வந்திருப்பான். அது தேன் குழல் இல்லடி, சீங்குழல். சீங்குழல்னு 5-6 இந்த ஓட்டையா இந்த சத்த சுரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சக்க சொலையா? என்னமா அது? சப்த சுரங்களா? ஆமா. 9-10 ஓட்டை இருக்கு. அதுல எல்லாத்தையும் செத்த சுரங்கள் தான் வரும். ஆமா. ஆமாப்பா. சரி. அப்படி இன்றி நீ சொல்லக்கூடிய அங்கடையாளம் அனைத்தும் பொருந்தக்கூடிய ஒரே ஆள் யார் என்று சொன்னால் பெரிய வீடு இருக்கின்றாள் அல்லவா, யசோதை. ஆமா. அவளுடைய மகனாக தான் இருக்க வேண்டும். எனக்கு அவனுக்கு பார்வையை சரியில்லடி. அனைவரும் என்று ஆவலாதி சொல்லலாமா? இது நல்லது. ஆகட்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். சரி. அசோதை அரண்மனை முன்னே வருகிறார்கள். என்ன சொன்னார் பாருங்க. என்னமா? தாயம்மா சோதா உந்தன் நாயர் குலத்துதித்த, தாயம்மா சோதா உந்தன் நாயர் குலத்துதித்த, மாயை கோபாலே கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளா. சோதா உந்தன் நாயர் குலத்துதித்த, தாயம்மா சோதா உந்தன் நாயர் குலத்துதித்த, மாயை கோபாலே கிருஷ்ணன் செய்யும் தானத்தை கேளா. கேளடி மகள் பையனை போலவே வந்தே, கேளடி மகள் பையனை போலவே வந்தே, சொல்லி விளையாடி போடு 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 போடு.
தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னமா ஏதாவது விசேஷம் உண்டு மாமா? ஏ யசோதா, வாட்டி வெளிய வார மைனி வார, கொஞ்சம் பொறுங்க. உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்த நினைச்சியா? உங்களை பார்க்கக்கூடிய நேரம் அப்படிதான் இருக்கு மாமி. ஏ உன் மகன் இருக்கின்றானா? ஆமா, என் மகன் தானே. ஆமா. அது இரவு முழுவதும் தன் கருத்து தோழன்மார்களோடு வீதியில விளையாடி கொண்டு ஆமா மச்சிகளே சிங்கார தொட்டிலே என் செல்ல மகன் தூங்கி வருகின்றார். இடி பகல்ல முழுக்க நல்லா தூங்குறான். ஆமா, இரவு முழுக்க எங்க வீட்டுல வந்து திருடி சாப்பிடுறான். இதான் உன் பையன் விளக்கமா வச்சிருக்கான். எடி என்ன என் மகன் உங்க வீட்டுல வந்து திருடி சாப்பிடுறான்னு சொல்லுதீங்க? ஆமா. எடி அதாவது திருடி சாப்பிடக்கு ஏதாவது பொருள் உங்க வீட்டுல இருக்குமா? ஏய், எங்க வீட்டுல வந்து பால், வெண்ணெய், தயிர், மோர் இவையெல்லாம் திருடி சாப்பிட்டுருக்கான். என் வீட்டுல மட்டும் இல்ல, எங்க கூட்டமா வந்திருக்கும் பத்தியா, எல்லார் வீட்லயும் களவு போயிருக்கு. நீங்க எல்லாரும் குளிச்சு எத்தனை நாளடி ஆகுது? அதே நீ கேக்குற. கொஞ்சம் தொலைவில் நெல்லு வாட. இப்ப உங்க வீட்டுல வந்து என் மகன் பால் தயிர் எனக்கு வெக்கமா இருக்குது. இருக்கும். நீங்க போ. இத பாரு, உன்கிட்ட பேச வரல, சரி பையன் கிட்ட, கள்ள பையன்கிட்ட பேச வந்து. என்ன அதாவது என்னுடைய மகன் வந்தான் என்று சொல்லுகின்றாய் அல்லவா? என்னைக்கு வந்தான்? எப்ப வந்தான்? எந்த நேரத்துல வந்தான் சொல்லு பாப்போம். நேற்று வந்தான். சரி. முந்தா நாள் வந்தான். இன்னைக்கும் வருவான். எடி என்ன நேற்று வந்தான் முன்தினம் வந்தான் என்று சொல்லுகின்றாய், அதுல ஒரு நியாயம் இருக்கின்றது. ஆமா, இன்றும் வருவான் என்று சொன்னாய் அல்லவா? இதற்காக ஏதாவது நியாயம் இருக்கிறதா? ஆமா, சொல்லு. சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவி அறுத்தா நிக்குமா? ஒருபோதும் நிக்காதல்லவா? அதனால நேற்று தின்ன ருசியை தேடி இன்னைக்கும் வருவான். எடி என்ன என்னுடைய மகனை அழைத்து நான் ஒரு வார்த்தை கேட்பேன். இல்லை என்று மறுத்து விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அன்னைவருடைய கொண்டை முடியும் தரதரவாக இழுத்து வைத்து அறுத்து விடுவேன். கேளு. மகன் இப்பொழுது வர வேண்டும். இல்லைன்னு சொன்ன நானே உள்ள போய் அவனை தரன்னு இழுத்துட்டு வந்தேன். ஏ மகனே கண்ணா. அம்மா உறங்குற உடனே அங்க எல்லா பசுவும் அப்பதான் எழும்புது. ஏ மகனே கண்ணா. அம்மா. செல்ல மகனே தூங்கி முளைத்து விட்டாயா? ஆமாம்மா. அதாவது உன்னை தேடி பல பேர் வந்திருக்கின்றார்கள், உடனடியாக கீழே வாடா. யாருமா வந்திருக்கா? எப்பா இதோ இருக்கின்றார்கள் அல்லவா சித்தி. ஆமா. இதோ மாமி. ஆமா. இதோ மைனி. இவர்கள் அனைவரும் மீது ஆவலாதி கொண்டு வந்திருக்கின்றார்களா? எதற்கம்மா? இவர்களுடைய வீட்டிலே சென்று பால், அவர்களுடைய வீட்டிலே சென்று தயிர், இவர்களுடைய வீட்டிலே சென்று வெண்ணெய், இவை அனைத்தையும் ரெடி சாப்பிட்டு வருகின்றாயா? இல்லை அம்மா, இவங்க பக்கத்திலேயே என்னால இருக்க முடியல. இவங்க வீட்டுல உள்ள வெண்ணெய் எப்படிமா நான் திருடி தின்னுவேன்? என்ன அதாவது என்னுடைய மகன் சொன்னதை பார்த்தாயா? இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? யாரம்மா? சொல்லாதே கோபி மாரம்மா, சொல்லாதே கோபி மாரம்மா, வார்த்தைகளை சொல்லுறா சும்மா, சொல்லுறா சும்மா, பொல்லாத கோபி மாரம்மா, பொல்லாத கோபி மாரம்மா, அம்மம்மா பொல்லாத கோபி மாரம்மா, எல்லாங்காத வார்த்தைகளை சொல்லுறா சும்மா, சொல்லுறா சும்மா, பொல்லாத கோபி மாரம்மா. கட்டுமா வெண்ணைக்கு கிடையாதோ? போடு போடு போடு. அசத்து அசத்து. என் தாயே, என்ன இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? யார் கண்ணே? பொல்லாத கோபிகாஸ்திரி பெண்கள் அம்மா இவர்களே. யானு கேளுங்களே. ஐயப்பா எம்மா, இவ பக்கத்திலே இருக்க முடியலையே. அப்ப இவ வீட்டுல வெண்ணெய் எப்படி இருக்கும்? என்னுடைய மகன் உரைத்ததை பார்த்தாயா? உங்களுடைய அருகில் கூட இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். என் மகன் உங்க வீட்டுல வந்து, அதாவது காலையில் எழுந்தவுடனே தங்க கண்ணிலே வெண்ணெய் வைத்து சாப்பிடு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வேண்டாம் வேண்டாம் என்று தட்டி இல்லவா விடுவார். அவன் உங்களுடைய வீட்டுல வந்து வெண்ணெய் திருடி சாப்பிடுகிறான் என்று சொல்லுகின்றார். ஆமா, அது அவ வீட்டுல தங்க கிண்ணியை காணலன்னு சொன்னான். அதான் அப்ப அதுவும் இங்கதான் இருக்குதா? தங்க கிண்ணி நான் கொடுத்தது, நான் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறேன் என்னுடைய மகனுக்கு சாப்பிடுவதற்கு.
வளைக்கிலடி விலைக்கு விலைக்கு வாங்கி வைத்திருக்கின்றேன். சரி ஆ, உன் மகன் நல்லா மூடி மறைக்கிறாண்டி. சரி. வாயில இருந்து வர்றது எல்லாமே போய் சரி. நேற்று இன்று நாளை நாளை கழிச்சுன்னு திருடி திருடி சாப்பிட்டே இருக்கிறான். எடி சரி, நடந்தது இருக்கட்டும். ஆமா, அதாவது இனி என்னுடைய மகன் உங்களுடைய அகரத்திற்கு வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வந்தா என்ன செய்யணும்? உடனடியாக இடுப்பில் எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டு முத்தத்திலே விட்டு விட்டு சென்று விடுங்கள். அதுக்கு மட்டும் ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது. ஆ, உரல்ல கெட்டி போட்டுருவேன் என்னை. என்னம்மா உரல்ல கெட்டி போட்டுடுவேன். குரல்ல ஏற்கனவே குரல்ல கெட்டிதான் இப்ப போட்டிருக்காங்க. என்ன உரல்ல? ஓ உரல். உரல். ஓ உரல். ஆமா, ஓ ஓ உரல்ல நீ கெட்டி போட்டுருவா. உரல்ல. ஓ உரல்ல கெட்டி போட்டுருவா. அவள உரல்ல தான் கேட்டு வா. ஆ. நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன களவு செஞ்ச பூனை என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? தார் ரோட்ல மூஞ்ச புடிச்சு ஆ, தர தர தரன்னு உரசுவாங்க. ஆமா, அதே மாதிரி உரசிட்டு விட்டுருவோம் அதுக்கு. பூனைய நீ உரசுவா. ஆமா, கடிச்சு வச்சிரும், சொரியாசஸ் வந்துரும். இப்ப பூனைய உரசுன்னு என்ன ஆகி அப்படியா? ஏமா? என்ன அதாவது நீ உடனடியாக உரசுவேன் என்று சொல்லுகின்றான். நான் என்னுடைய மகனை உன்னுடைய வீட்டிற்கு வராமல் பார்த்துக் கொள்கின்றேன். ஆமா, ஆகட்டும் என்று சொல்லி கோபியாசிரி பெண்கள் அனைவரையும் கையமர்த்தி வைத்து விட்டு சரி. தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? என் மகனே கண்ணா, அம்மா, நீ பிறக்கக்கூடிய நேரத்தில் 8000 பசுக்களை தானமாக தந்தார்கள். சரி. பசு அனைத்தும் நிறையில் இருக்கின்றது. ஆமா, அனைத்தையும் அழைத்து சென்று நிறை சாய்த்து வா. அதோ இதோ சென்று வருகிறேன். பார்த்த கண்ணபுரான் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அரக்கனுக்கு வருத்தி கொடுத்து விட்டு ஐவர்லி புஷ்பத்தில் அமர்ந்திருக்கின்றார் அல்லவா ஆராதி கரைக்கண்ட சிவபெருமான். ஆமா, அந்த பகவானை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாமல் இடையர் வேஷம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆமா, அப்படி என்று சொல்லி என் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எப்படி பசுக்களை திரட்டி விட்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் கொம்பு பசுக்களை மாய திரட்டி எல்லோ ஏதிரண்டி எல்லோ குளிர்ந்த நிழலிலே கூட்டம் செய்தார். கொம்பு பசுக்களை மாயவன் திரண்டி எல்லோ திரட்டி எல்லோ குளிர்ந்த நிழலிலே கூட்டம் செய்தார். கண்டக என்ற ஆற்றின் கரை ஓரம் கரையோரோ இடமாக நிறை சாய்த்தார். போடு 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 நல்லா போடு. சுண்டை செடி மட்டில் அமர்ந்து கொண்டே திசைக்குழல் வாசிப்பாரா. சுண்ட செடி முட்டில் அமர்ந்து கொண்டு சுருதி சீங்குழல் வாசிப்பாரா. கம்பை சுழற்றுவார் மாயன் ஓடி போவார். ஓடி போவான் ஓடி போவார் ஓடி போவான் இருந்தாலும் பதற மாட்டார். ஓடு போடு இந்த போடு. தக தகதா எந்தக்கு எந்தா கொம்பு பசைகளை திரட்டிக் கொண்டே ஆமா, கண்டகை என்று சொல்லக்கூடிய ஆற்றின் கரை ஓரமாகவே சரி. ஒரு மர நிழலில் அமர்ந்து கொண்டு சேங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் மாயன். அதாவது இந்த நாதனுடைய யாருடைய காதலை கேட்கின்றது என்று பார்த்தால் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஐவரளி புஷ்பத்தில் அமர்ந்திருந்தார் அல்லவா ஆதிகரை கண்டு சிவபெருமான். ஆமா, அவருடைய காதலை கேட்டதா சரி. மனதிற்குள் எண்ணுகின்றார், என்ன எண்ணுகின்றார்? நம்முடைய மைத்துனர் நம்மளை காப்பாற்ற வந்து விட்டார் என்று சொல்லி சொல்லி ஓசை வந்த திசைவனுக்கு ஓடோடி வந்து பரந்தாமனுடைய பாதத்திலே பொத்தென்று விழுந்தாரா. ஆமா, புரட்டி திரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி. தன்னுடைய மைத்துனர் என்று என்பதை அறிந்து விட்டாரா. ஆமா, அந்த நேரத்தில் பார்த்த கரைக்கண்ணை பார்த்து கேட்கின்றார், என் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, என்ன அதாவது மைத்துனா, என்ன தங்களுக்கா இந்த நிலைமை? தங்களினுடைய பாதத்திலே வந்து விழுவதற்கான காரணம் என்ன மைத்துனா? ஏத்தாள் ஆ, கேட்டபடி வரங்கொடுத்தேன் கெட்டது நேர்ந்தது. கேட்டபடி வரங்கொடுத்தேன் கெட்டது நேர்ந்தது. நேர்ந்தது தவ கோலம் சாய்ந்தது. கேட்டபடி வரங்கொடுத்தேன் கெட்டது நேர்ந்தது. கேட்டபடி வரம் கொடுத்தேன் கெடுது நேர்ந்தது. கேட்டபடி வரம் கொடுத்தேன் கெடுது நேர்ந்தது. கெடுதி நேர்ந்தது கெடுதி நேர்ந்தது தவ கோலம் சாய்ந்தது. கேட்டபடி வரம் கொடுத்தேன் கெடுதி நேர்ந்தது. கள்ளப்படை மலை மேலே காட்டிருக்கின்றவர்கள் செய்தான். கள்ளப்படை மலை மேலே காட்டிருக்கின்றவர்கள் செய்தான். என்று சொல்லி நான் அழைத்தேனே, நான் அழைத்தேனே, நல்ல வரம் கொடுத்தேனே. வரம்
வரம் கொடுத்தேன் கெடுது நேர்ந்தது கேட்டபடி வரம் கொடுத்தேன் கெடுது நேர்ந்தது கெடுது நேர்ந்தது நவ கோலம் சாய்ந்தது கேட்டபடி வரம் கொடுத்தேன் கெடுது நேர்ந்தது ஏ மைத்துனா பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனாகிய வல்லரைக்கள் என்ன நினைத்து தவத்தை செய்தாய் நந்திய பெருமாளை விட்டு அழைத்து வந்து உனக்கு என்ன வரம் வேணுமே என்று கேட்டேன் தூண்டு விரலுக்கு தலை ஏறும்படியான வரத்தை கேட்டான் சரி வரம் கேட்கிறானே என்று நானும் அப்படியே கொடுத்து விட்டேன் இப்பொழுது வரத்தை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை துரத்தி வருகிறான் அதனாலே அவனை கொண்டு நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்ன அவனை கொண்டு உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் நான் இப்பொழுது என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மேய்த்து வருகின்றேன் அல்லவா இந்த வேலையை விட்டு விட்டு அந்த அரக்கனைக்குள் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா மைத்துனா என்ன இந்த ஆடு மாடுகளை நீங்கள் மேய்த்து வருவீர்கள் என்று சொன்னால் உடனடியாக சென்று நான் அந்த அரக்கனை கொண்டு வருகின்றேன் அப்படியா ஆமா மைத்துனா இடையனல்லோ ஆடு மேய்ப்பார் ஆடு மேய்ப்பார் இடையனல்லோ ஆடு மேய்ப்பார் இந்த ஈசனாடு மேய்ப்பாரோ ஈசனாடு மேய்ப்பாரோ இடையனல்லோ ஆடு மேய்ப்பார் இடையனல்லோ ஆடு மேய்ப்பார் இடையனல்லோ ஆடு மேய்ப்பார் இந்த ஈசனாடு 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 மேய்ப்பாரோ ஈசனாடு மேய்ப்பாரோ இடையனல்லோ மாடு மேய்ப்பார் மகாதேவர் மாடு மேய்ப்பாரோ என்னை போலி இடையர் வேசோ என்னை போலி இடையர் வேசோ எடுக்க வேணும் மயில் தொடரே போடு போடு அதாவது ஆடு மாடுகளை மேய்த்து தருவீர்கள் என்று சொன்னால் அரக்கனை வதம் செய்து வரீர்கள் என்று சொல்ல இடையனல்லவா ஆடு மேய்ப்பான் இடையனல்லவா மாடு மேய்ப்பான் போய் போய் நான் ஆடு மாடு மேய்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாதல்லவா அப்படி என்று சொன்னால் கொலைக்காரன் தானே கொலை செய்வான் கோபாலன் கொலை செய்வானா இப்படி எல்லாம் உங்க வாயிலிருந்து நீங்க சொல்லலாமா ஆமா என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க மைத்துனா என்ன அதாவது கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள் ஆமா என்ன மைத்துனா இதற்கு போய் அதாவது மடையன் மாடு மேய்த்தால் என்ன மகாதேவன் மாடு மேய்த்தால் என்ன இடையன் தான் ஆடு மேய்த்தால் என்ன இந்த ஈசன் ஆடு மேய்த்தால் என்ன ஆனால் ஒன்று இந்த ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய இத்தை எனக்கு தெரியாததை கற்றுத் தருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆடு மாடுகளை மேய்த்து வருகின்றேன் நிச்சயமாக கற்றுத் தருகிறேன் கண்டிப்பாக இது என்ன தெரியுமா அது என்ன மைத்துனா கோன் கம்பு அடேங்கப்பா இதை வலது கையில் பிடிக்க வேண்டும் வலது கையோ சடைக்குதானா சலைக்குதானா வலது கையில் வைத்துக் கொள்ளும் ஓய் போட்டுக் கொள்ளும் வலது கையோ சடைக்குதானா சலைக்குதானா வலது தோளில் போட்டுக் கொள்ளும் போட்டுக் கொள்ளும் வலது தோளும் சடைக்குதானா சலைக்குதானா வலது தோளில் போட்டுக் கொள்ளும் போட்டுக் கொள்ளும் கை சடைக்குதானா கை சடைக்குதானா ஒரு கண்ணுக்கு தூங்கிக் கொள்ளும் ஒன்றிய கை சடைத்துதானா ஒன்றிய கை சடைத்துதானா பூயிலே ஊந்திக் கொள்ளும் என்னை போலே இடைய வேஷம் எடுக்க வேணுமை தொடரே அத்தால மச்சாடிக்காத அம்மைய கூப்பிட்டு சின்ன புள்ள தாடியை தான் எடுக்கணுமே தாவடத்தை கலட்டணுமே அந்த பூநூலை கலட்டணுமே கலத்தணுமே கலட்டணுமே கலத்தணுமே பையில் போடணுமே பூநூலை கலத்தணுமே கலட்டணுமே பையை போடணுமே வலது கை சுடைத்தால் இடது கையிலே வைத்துக் கொள்ளுங்கள் இடது கையும் சடைத்து விட்டது என்று சொன்னால் வலது தோளிலே போடுங்கள் வலது தோளும் சடைத்து விட்டது என்று சொன்னால் இடது தோளிலே போடுங்கள் இடது தோளும் சடைத்து விட்டது என்று சொன்னால் பிடரியிலே போடுங்கள் பிடரியும் சடைத்து விட்டது என்று சொன்னால் பூமியிலே ஊன்றிக் கொள்ளுங்கள் ஊன்றிய கை சடைத்து விட்டது என்று சொன்னால் ஒரு கண்ணுக்கு தூங்க வேண்டும் ஒரு கண் இந்த உலகத்தையே பார்க்க வேண்டும் மைத்துனா என்ன ஒரு கண்
தூங்கி முழிப்பதற்கு முன்பாக சரி கண்டிப்பாக அரக்கனை கொண்டு வந்து விடுவீர்கள் அல்லவா? ஆமா ஆமா ஆகட்டும் என்று கொண்டு சொல்லி விடுவேன். மைத்துனா என்ன தாங்கள் சொல்லக்கூடிய இத்தைகள் அனைத்தையும் நான் செய்து வருகின்றேன். சரி சரி. என்னை போல ஒரு இடையர் வேஷம் போடணும், ஆகட்டும் மைத்துனா. தாடி எடுக்கணும். தாடி தானே மைத்துனா, அரும்பெரும் கானகத்துல ஒரு இடத்துல போய் தாடி எடுக்க முடியாது, நான் வளைச்சு கட்டிக்கிட்டுமா? சரி சரி. ஆகட்டும் மைத்துனா. பூணூலை கலற்ற வேண்டும் மைத்துனா கண்டிப்பாக அது ஒரு மாதிரி சுரசுரப்பாக தான் இருக்கின்றது. தோள் பை போட வேண்டும். சரி தோள் பையா ஆமா. எங்க இருக்கு மைத்துனா? எப்படி இருக்கு தோள் பை? தலையில போட்டா போதுமா? கழுத்துல போடணும். ஓ கழுத்துல போட்டு விடு மைத்துனா. வச்சிட்டீங்களா மைத்துனா என்ன? இதுக்குள்ள பாம்பு தான் இருக்கா மைத்துனா? இல்ல இல்லை, அதனுள்ள எதுவுமே இல்ல, துணிகள் தான் இருக்கிறது. துணிகள் தான். ஒருவேளை மழை பெய்யுது இல்லையா, துணி நனைந்து விட்டால் மாற்றிக்கொள்ளலாம். ஆகட்டும் மைத்துனா. அது வந்து அட்சய பாத்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மைத்துனா என்ன? இந்த எச்சி பாத்திரம் எனக்கு வேண்டாம் மைத்துனா. எச்சி பாத்திரம் இல்ல, அட்சய பாத்திரம். ஆமா, இந்த அச்சய பாத்திரத்துல என்ன கிடைக்கும்? இது அதுல வந்து உங்களுக்கு வயிறு பசிச்சா என்ன வேணாலும் அதுல கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மைத்துனா என்ன? நல்ல மது கிடைக்குமா? மதுவும் மாதுவும் தவிர வேற எல்லா பொருளும் கிடைக்கும். எனக்கு வேண்டாம் மைத்துனா, நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இது என்ன தெரியுமா? என்ன மைத்துனா? இது சீங்குழல். சீங்குழலா? ஆமா. ஒரே வாடையாலியா இருக்கு மைத்துனா. இல்ல இல்ல, இது ஊதணும். கொண்டாருங்க மைத்துனாலே. ஏ மைத்துனா என்ன கனமா இருக்கு, இத போட்டா இப்படி இப்படி கறக்குதீங்க. ஆமா, இத ஊதுனா சத்தம் வரும். ஊதுங்க மைத்துனா. வேகமா ஊதனத்தான் மைத்துனா. சத்தம் வருது மைத்துனா. நீங்க தொலைவில் இருந்தே ஊதுனாலும் சத்தம் வரும். நாளைக்கு வராது மைத்துனா. என்ன மைத்துனா? சத்தம் வருகின்றது. நீங்க அழகாக வாசித்தால் என்னுடைய பசுக்கள் நடனமாடு பாத்துக்கோங்க. அழகாக வாசித்தால்? ஆமா ஆமா. மைத்துனா லேஸ் அழகாக வாசிங்கள் பார்க்கலாம். அந்த ஆட்டத்திற்கு இந்த பசு ஆடாது. சரி. ஆமா மைத்துனா. சரி மைத்துனா, என்ன? இதுல 5-6 ஓட்டைகள் இருக்கின்றது அல்லவா? ஒரு கை ஒரு ராகத்தை பொத்தி ஒன்னொன்னா வாசிக்கணும். பொத்திடும் மைத்துனா. ஆமா மைத்துனா, 5-6 ஓட்டைகள் இருக்கின்றது. இது ஏதோ சின்ன புள்ள விளையாடின மாதிரி மைத்துனா. இது வேண்டாம் மைத்துனா, இது உங்களுக்கு சரியாகாது. சரி. அப்படியானால் இப்பொழுது உங்களை பார்க்க கோனார் போலவே இருக்கிறீங்க. என்ன பார்க்கவா? ஆமா. ஆகட்டும் மைத்துனா. அத்தாள், ஒருவேளை வல்லரைக்கன் இந்த வழியாக வந்து உங்களுடைய பெயர் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பரமசிவன் என்று அடித்து சொல்வேன். உயிரோடு போக மாட்டீங்க. ஏன் மைத்துனா? எந்த பெயர் சொன்னாலும் கோனார் போட்டு சொல்லுங்கள், தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி என்று சொன்னால் பரமக்கோன், ஆண்டிக்கோன், பாண்டிக்கோன், அண்ணாமலைக்கோன், அழகிய நம்பிக்கோன், எப்படி சொல்லலாம், ஆனா கோனார் போட்டு சொல்லுங்க. ஆகட்டும் மைத்துனா. அப்படியின்றி சரி, ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அரக்கனை வதம் செய்ய வேணுமானால் சரி எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி அம்மா? நடந்து திருமாலவிடம் விட்டு நாதனார் கொடுத்த வரம் சோதிக்கே அப்படி தொடர்ந்து வல்லரைக்கண் தன்னை தணிக்க ஏது வேஷம் கொள்வோம் என்றே படர்ந்த ஆலிலை மேல் பள்ளி கொண்ட பச்சமகில் வர்ணன் சொரூபமாரி படந்தை உருவாக வேணுமென்று மாயவனார் ஒரு பெண் கோலம் கொள்ளுவாரே. வர்ணன் தன்னுடனே சொரூபமாரியே கோசலையாள் பெற்ற மாயன் கோலம் கொள்வரா. கோசலையாள் வென்ற பாலன் கோலம் கொள்ளுவாரா. அண்டரோடு ரிஷிகளும் ஆனந்தமாக அச்சுதனார் செய்வர பெண்பரூபமாய் பெண்பருவான நல்ல பேதை நல்லாழ்கி சகுதல் வராமலை போல் பணிகள் போடுவாரா. பெண்பரூபமாக நல்ல பேதை நல்லாழ்கி நல்லாழ்கு பிசகு கைவர் ராமனை போல் மணிகள் போட்டு வாரா. இப்படியாக மாயவரால் நினைக்கின்றார். அரக்கர் குலம் அழிய வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஆவது மென்னாலே அழிவது மென்னாலே. இந்திரன் கெட்டது மென்னாலே, சந்திரன் கெட்டது மென்னாலே. அரக்கர் குலம் அழிய வேண்டும் என்று சொன்னால் நாமளும் ஒரு பெண்ணாக தான் செல்ல வேண்டும். சரி. அப்படி என்று சொல்லி கண்ணபுரான் மீண்டும் ஒரு பெண் கோலம் எடுக்கின்றார்களா?
அதற்காக தான் நம்ம பெரியவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்லுவார்கள்? ஆணில் அழகு அர்ஜுனன், பெண்ணில் அழகு பெருமாள் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. பெண்ணே, அதாவது பெருமாளை பெண்கோலம் எடுத்து வந்தால் சரி, பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும். அருமையாகத்தான் இருக்கும். 1000 நாவு படைத்து ஆதி சேடனாலும் சொல்ல முடியாத அவருடைய அழகே அவ்வளவு ஒரு அழகே. ஆமா. ஆனால் நினைக்கின்றார் மாயவனார், என்ன நினைக்கின்றார்? மண்ணிட மண்ணுக்கு அழகே, பொன்னிட பெண்ணுக்கு அழகு. பெண்ணிற்கு அழகாமா? என்னதான் தன்னழகு இருந்தாலும் தங்கநகையால் தன்னைத்தானே கொஞ்சமாவது அலங்கரிக்க வேண்டும் அல்லவா? பார்க்க அழகாக இருக்கும் அல்லவா? அப்படி என்று சொல்லி எப்படிப்பட்ட ஆடைமணி ஆபரணங்கள் அணிகின்றார்கள் என்று சொன்னால், பாடக சில்லம்பு தண்டை ஈடு மண்டையெல்லாம் புதுசு, நீங்களும் புதுசு, நாங்களும் புதுசு, ஈடு மண்டையெல்லாம் புதுசு, புதுசு, நீங்களும் புதுசு, பத்திரமாத்து தங்க ஒட்டி அனமா ஆயிரங்கள் வேணுமா, பாடக தண்டை கொலுசு, ஈடு முண்டையெல்லாம் புதுசு, ஈடு மண்டையெல்லாம் புதுசு, நிறமாத தங்க ஒட்டி ஆனமா, அவரை பார்க்க பல ஆயிரங்கள் வேணுமா. மனம் பரதவை திட கேட்பவர் மன கண்டு மகிழ்ந்திட, கேட்பவர் மன கண்டு மகிழ்ந்திட, கேட்பவர் மன கண்டு ஓடி மகிழ்ந்திட, கேட்டவர் மன கண்டு மகிழ்ந்திட, அதையோர் புகழப்பட்டு வேலையா சேலையிலே தங்க சரிகை வேலையா. பொன்பெருமா மூக்குத்தியாம வெள்ளக்கல்லாம் பவளக்கல்லாம் சிகப்பு கல்லா வெள்ளக்கல்லாம் மாலை கழுத்ததிலே மாட்டினா மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா ஓடு போடு புகழக்கூடிய தங்க பட்டு சிறையிலான சேலை எடுத்தணைகின்றார். ஆமா, அந்த சேலையானது நழுகி விழாமல் இருப்பதற்காக இடையிலே ஒரு ஒட்டியானம் எடுத்து அணிகின்றார்களா? வச்சிரமாலை, வாகுமாலை, முத்துமாலை, மோகனமாலை. ஆமாம்மா, பலவிதமான ரோசாப்பு மாலை, வாடாப்பு மாலை, பலவிதமான மாலைகள் அனைத்தையும் எடுத்து கழுத்தில் அணிகின்றார்களா? சரிதான். அது மட்டுமல்லாமல் வேற என்ன? பாதத்திலே ஒரு தங்க சங்கிலி எடுத்து அணிகின்றார்களா? ஆமா, கொலுசு. ஆமாம்மா, அந்த காலத்துல தண்டன்னு சொல்லுவாங்க. சரிதான். இந்த காலத்துல கொலுசாகி விட்டது. சரிதான். ஆமையா, அப்படியே அணிந்து கொண்டு சரி தலையிலே ஒரு பிச்சு மலர், கழுத்திலே தங்கத்திலான தாலி, இவையெல்லாம் அணிந்து கொண்டு கானகத்திலே வரும் பொழுது ஜல் 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 என்று கேட்க, ஆமாமா, அந்த அரக்கனுடைய காதலை அது நில் நில் என்று கேட்கின்றதா? சரிதான். மனதிற்குள் எண்ணுகின்றார். என்ன எண்ணுகின்றார்? இந்த அரும்பெரும் கானகத்தில் சலம்பன் ஓசை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது பெண்ணாக தானே இருக்க வேண்டும். கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி ஏறிட்டு திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்திர சூரிய பிரகாசம் ஒளி திரும்ப அழகு ஒரு பெண் மிகுந்த பெண்ணை கண்ணிலே கண்டாரா? ஆமா, ஓடோடி சென்று கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? என்ன விலங்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அரும்பெரும் கானகத்தில் தன்னம் திரும்பியாக வந்து நிற்கின்றாயே கண்மணியே. ஆமா, யார் எல்லாம் எதற்காக இங்க இந்த அரும்பெரும் கானகத்தில் வந்து நிற்கின்றாய்? என்னுடைய ஊர் என்ன தெரியுமா? என்னம்மா? வாழும் நாடு ஆயர்பாடி. ஆயர்பாடி. மங்கை பெயர் கிருஷ்ணவதி. கிருஷ்ணவதி. தந்தை பெயர் நந்தகோனார். நந்தகோனார். தாயார் பெயர் அசோதையாய். அசோதையாய். தாய் தகப்பன் இருவருக்கும் நான் வளர்ந்தேன் ஒரு மகளா. ஒரு மகனாய். 16 திருவயதில் பரமன் மாலையிட்டார். வாழும் நாடு ஆயர்பாடி. அப்பா பேர் நந்தகோன், அம்மா பேர் அசோதை, என் பெயர் கிருஷ்ணாவதி. உனக்கு வேற ஏதாவது பேர் உண்டுமா கண்ணே? மோகினி தங்கம் என்று சொல்லுவார்கள். தங்கம் போலவா கண்ணை கால் செழிக்கின்றாய்? ஆமா. அரும்பெரும் கானகத்தில் வருவதற்கான காரணம் என்ன? வீட்டுல சண்டை போட்டுக்கொண்டு சரி இறந்து விடலாம் என்று வருகிறேன் ஐயா. என்ன? அதாவது இப்படி ஒரு பேரழகி இறப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சரி, நீ மட்டும் இணங்கி என்னுடைய அரண்மனைக்கு விரைவாய் என்று சொன்னால் ஜல்லாட்டலாமடி அம்மனே ஆசை மொழி பேசலாமடி. ஆசை மொழி பேசலாமடி. அன்னமையில் தேனேகள் அறிகிறலாமே வாராயோ தங்கமே தங்கோ. அன்னவும் ஜல்லாட்டலாமடி தங்கமே ஆசை மொழி பேசலாமடி.
பேசலாம் வாடி அன்னமே எந்தலே அருகில் இருக்கவா ஐயோ நீ வாரா எதங்கமே தங்கோ என்ன சத்தியம் செய்து தாரு என்ன சத்தியம் தாயே செய்து தர இதுல கைவிடவோ நீண்ட பணை ஏந்திடவோ இதுல கையிடவோ நீண்ட பணை ஏந்திடவோ ஓடுவா படைத்த பொற்குடத்தில் கைவிடவோ படைத்த பொற்குடத்தில் கையிடவோ அதனால தலங்கள் எல்லாம் ஆணையிட போக வேண்டாம் அதனால தலங்கள் எல்லாம் ஆணையிட போக வேண்டாம் தலமதிலே எளிதான ஆணை உண்டு தலமதிலே எளிதான ஆணை உண்டு பெயரில் கொண்ட காதல் பெயரில் கொண்ட காதல் வருவதறியாமல் மயில் கொண்ட வல்லரக்கல் அறிவிதி அறியாமல் கைதல் மேல் கொண்டாசை தலை போவது அறியாமல் கையிலேயே சத்தியந்தான் செய்வதெல்லாம் பாரணவே கையெடுத்து தோண்ட விரல் கழுத்ததிலே தொட்ட போது பொய்தல்லோ அரைக்கன் தலை தெரித்துக் கொடுவான் கடலில் போய் விழுந்திடுமாம் கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி கோவில் தலைகடல் மீதிலே போய் விழ உள்ள சேடனவாயுதமாக எதிர்மலை போலவே விளைகிற ஓசை அவர் அப்படி கூறிட நேரம் பெருமாளுள் அம்பல மதிலே கொண்டதவனை கொலை செய்த களத்தில் கோலம் எடுத்தவர் ஆடி நடந்திடுவார் கொன்றை கொலைகளோ தன்னை விட்டு கோல நெடுமாலும் புறப்படுவார் நாளான நாளையே நல்ல சனி வாரத்திலே பங்குனி வாழுத்திரத்திலே நாகம் குடை பிடிக்க நல்ல பாம்பு தாராட சிங்கம் குடை பிடிக்க சிலகனிமால் குறவை பாட அழகு ஒரு பொன் வண்டு ஐயனாறு படையோடு வந்து பிறந்திடுவாரு